ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல மொறு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸஸ் இப்போ எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுங்க, போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சு சிம்பிளாக சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெயை சூடு பண்ண வேண்டியதில் அப்படியே சேர்த்து நல்லா மாவோடு கலந்துக்கங்க. இது மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அதே மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கட்டிகள் இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கங்க. இல்லை கிரேட்டர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். சிறு கட்டிகள் கூட இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா கூழ் மாதிரி மசிச்சுக்கங்க. இப்போ மசித்த பிறகு இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கங்க. மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா பரவி இது மாதிரி ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இருக்கட்டும். இப்போ மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. லைட்டாக ஒரு முறை பிசைஞ்ச மாவுலேருந்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கே உருண்டை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மொத்தமாக 4 உருண்டை கிட்ட வரும். உருட்டி எடுத்த மாவை இது மாதிரி தேய்க்கிற மணையில் வச்சு குழவையால் தேய்ச்சிக்கங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எந்த சைஸுக்கு தேய்ப்போமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா போதும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ இன்னொரு உருண்டையும் நல்லா மாவில் பெரட்டி எடுத்து அதே மாதிரியே தேய்ச்சிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்ச பிறகு இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. நல்லா பரவலாக எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை மாவோட நடுவில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு சேர்த்து ஓரங்கள் போகாமல் இது மாதிரி நடுவில் மட்டும் ஈவனாக பரப்பிக்கங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் இது மாதிரி நிரவி விட்டு சமன்படுத்திக்கங்க. இது மாதிரி சமன்படுத்திட்டு இப்போ நம்ம ஏற்கனவே தேய்ச்சி எடுத்து வச்ச மாவை மேலே அப்படியே கவர் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், வெளியே ஃபில்லிங் வராத அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு குழவியால் லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அழுத்தி தேய்க்க வேண்டியதில் லைட்டாக தேய்ச்சிங்கன்னா உள்ளே வச்ச ஸ்டஃபிங் நல்லா ஈவனாக பரவி இருக்கும். இப்போ இது மாதிரி கட்டர் எடுத்துக்கங்க. இல்லை கத்தியால் கூட நீங்கள் ஓரங்களை கட் பண்ணிக்கங்க. லைட்டாக ஓரங்களை கட் பண்ணிக்கங்க. ரவுண்டாக தேய்ச்சி இருக்கும். இதை ஓரங்களை கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். கட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஸ்டஃபிங் இல்லாமல் ஓரங்கள் உள்ள மாவை திரும்பவும் நம்ம உருண்டையாக உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நீட்டாக கட் பண்ணிக்கங்க. இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ குறுக்கால் அதே மாதிரி கட் பண்ணிக்கங்க. சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் பீசஸாக கிடைக்கும். இதே மாதிரியே மீதமுள்ள மாவையும் தேய்ச்சி ஸ்டஃபிங் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ கட் பண்ணி எடுத்த பீசஸை ஒன்று எடுத்து 2 கார்னரையும் ஒன்று சேர்த்து அழுத்திக்கங்க. அப்படியே திரும்பவும் 2 கார்னரையும் ஒன்று சேர்த்து அழுத்திடுங்க. ஈஸியாக ரெடியாக எடுத்து பாருங்கள். ஸ்டஃபிங்கும் வெளியே வரல, பார்க்கவும் நல்லா சூப்பராக ஷேப்பில் அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரியே எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். 2 ஓரங்களையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா குட்டி குட்டியாக சூப்பராக ஷேப்பில் இருக்கும். இப்போ எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கங்க.
எண்ணெய் நல்லா சூடான பிறகு எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இடாக போட்டுடாமல் 2-3 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம உருளைக்கிழங்கு விழுதோட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். எண்ணெயில் போட பார்த்து பிரிஞ்சு வராமல் இருக்குது பாருங்கள். இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டு எல்லாம் ஒன்று போல் செவந்து பொன்னிறமானதும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துருங்க. நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக மாலை நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி சுட சுட செஞ்சு கொடுங்க. ஒன்று கூட தட்டில் விற்காமல் போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துகிட்டு மீதம் உள்ளதையும் பொரித்து எடுத்துடலாம். எப்போவும் ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டான்னு செய்யாமல் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கு வச்சு இந்த ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை டீ காஃபியோட சுட சுட செஞ்சு அசத்துங்க. இதை டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இந்த கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.